ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த வசனம் வாசிச்சு முடிஞ்ச உடனே நீங்க எழும்பி போயிடக்கூடாது யாரும். அதனால ரொம்ப கவனமா வாசிக்கலாம். வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 1, 2 ஆகிய வசனங்கள். 103, 1, 2. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் சகல உபகாரங்களையும் மறவாதே. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வசனம் முடிச்ச உடனே கூட்டம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போயிடக்கூடாதுன்னு. அதனால நான் அட்வான்ஸாக உங்களுக்கு சொல்லிட்டேன். பாருங்க, இந்த வசனமானது நமக்கு நன்றாக ஒரு மனப்பாட வசனம்னு சொல்லலாம். ஏன்னா சபையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. எந்த வயோதிபர்களை பார்த்தாலும், சின்ன குழந்தைகளை கேட்டாலும், நடுத்தர வயது உள்ளவங்களை பார்த்தாலும், படித்தவர்களை கேட்டாலும், படிக்காதவர்களை கேட்டாலும், திறமை உள்ளவர்களை கேட்டாலும், திறமையற்றவர்களை கேட்டாலும், ஜெபிக்க தெரிந்தவங்களை கேட்டாலும், ஜெபிக்க தெரியாதவங்களை கேட்டாலும் இந்த வசனம் காணாம தெரியும். ஒரு அலையில சொல்லுங்க. ஏன்னா நம்ம எல்லா கூட்டங்களுக்கும் நம்ம சொல்லி பழகிட்டோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த 2வது வசனத்தை இன்றைக்கு மைய கருத்தாக எடுத்து கொஞ்சம் தியானிக்கலாம். நாம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. தேவன் நம் வாழ்க்கையில் செய்த உபகாரங்கள் ஏராளம். இங்க இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவும், இங்க இருக்கிற எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு தேவ பிள்ளையும் தன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த உபகாரம் அனுபவிக்காதவர்கள் ஒருவர் கூட இருக்க வாய்ப்பில்லை. ஏதாயிலும் ஒரு உபகாரத்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொண்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த உபகாரம் நமக்கு கிடைத்திருக்கும். நம் குடும்ப வாழ்க்கையில் அந்த உபகாரம் நமக்கு கிடைத்திருக்கும். நம்முடைய தலைமுறைகளுக்கு அடுத்த காரியங்களில் அந்த உபகாரம் நமக்கு கிடைத்திருக்கும். ஒருவேளை எதிர்கால திட்டங்களின் நடுவில் பல முறை தேவனிடத்திலிருந்து அந்த உபகாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. வியாதியின் நேரத்தில் அவர் செய்த உபகாரம் ஏராளம். பலவீன நேரத்தில் அவர் செய்த உபகாரம் ஏராளம். போராட்டத்தின் நேரத்தில் அவர் செய்த உபகாரம் ஏராளம். பிசாசின் கண்ணியில் இருந்தபோது இயேசு செய்த உபகாரம் ஏராளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனிடத்திலிருந்து இதுவரையிலும் உபகாரம் பெற்றுக்கொள்ளாத, உபகாரத்தை அனுபவிக்காத எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியையும் பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவரிடத்தில் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். யார் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அதில் அந்தஸ்தை பார்ப்பது இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காமல் யார் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, பரலோகத்தின் தேவனை நோக்கி யார் சத்தமிட்டு கம்பீரிக்கிறார்களோ அவர்களின் நடுவில் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவரை இந்த உபவாச நாட்களில் தொடர்ந்து நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த உபகாரத்தை அனுபவித்ததான இந்த உபகாரத்தின் நிமித்தம், தேவன் செய்த இந்த உபகாரத்தின் நிமித்தம், அந்த உபகாரத்தை மறக்காத ஒரு சகோதரியை குறித்து தான் உங்களிடத்தில் பேசுகிறேன். ஆமென். நீங்க கவனிச்சீங்கன்னா எனக்கு முக்கியமான என்னுடைய கருத்து அந்த சகோதரி அல்ல, அந்த சகோதரிக்குள்ளாக மறைந்திருந்த வாஞ்சை, அந்த சகோதரி கண்ட இயேசுவின் மகத்துவத்தை நாம் அறியாமல் போய்விடக் கூடாது. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமாய் சொல்லுங்களேன். போதாது, இன்னும் கொஞ்சம் சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த அறிமுகமான ஒரு சகோதரி தான் மரியாள் என்கிறதான ஒரு சகோதரி. நீங்க நினைக்கலாம் இந்த ராத்திரி வேளையில வேற எதுவும் இல்லையா, இதைத்தான் பேசலாமா அப்படின்னு. இதுக்குள்ளாடி இருக்கிறதான காரியங்களின்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இந்த மரியாள் என்கிறதான வார்த்தை உங்களுக்கு தெரியும். இந்த மரியாள் என்கிறதான வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்னன்னா உன்னதம் என்ற அர்த்தம், மேலானது என்ற அர்த்தம்.
பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சரித்திர புஸ்தகங்கள் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இந்த மரியாளினுடைய அந்த முன்னிருந்த பெயர் என்னன்னு, மிரியாம் என்ற பழைய ஏற்பாட்டின் பெயர், அது மழுவி தழுவி அது புதிய ஏற்பாட்டில் மரியாள் என்று ஒரு சரித்திர புஸ்தகத்தில் நான் வாசித்தது. வேதத்தினுடைய அடிப்படையில் அல்ல இந்த விஷயத்தை பேசுகிறது. ஓகே, அது எப்படியாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் சுவிசேஷ பகுதிக்கு நேராக வரும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் அல்ல புதிய ஏற்பாட்டில் 6 மரியாள்களை பார்க்க முடியும். ஆனால் சுவிசேஷத்தில் 4 மரியாள்களை பார்க்கலாம். இந்த சுவிசேஷத்தில் வருகின்ற 4 மரியாள்களையும் நீங்க வேதத்தை வாசிக்க வேண்டாம். அந்த 4 மரியாளை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருப்பதற்காகவே சுட்டிக்காட்டுகிறேன். நீங்க லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல ஒரு மரியாள் வருகிறது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள். லூக்கா 1:27 வருவார். இன்னொன்று லூக்கா 10வது அதிகாரத்தினுடைய 38 42 வரையிலும் இன்னொரு மரியாள் வருவாள். அவள் பரிமள தைலம் பூசிய பாவியாகிய ஸ்திரீயாகிய மரியாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் 2 மரியாள். 3வது மரியாள் நீங்க யோவான் 19வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் கிலோயாப்பா மரியாள். அப்போ ஒன்று இயேசுவினுடைய தாயாகிய மரியாள், இன்னொன்று அந்த பாவியாகிய ஸ்ரீ அந்த பரிமள தைலம் பூசின மரியாள். இந்த 3வது மரியாள் கிலோயாப்பா மரியாள் என்று வேதம் சொல்கிறது. நான் வேதத்தின் அடிப்படையில் ஏதாகிலும் கட்டுக்கதையை பேசிக்கிட்டு போறதுக்கு விரும்பல. அதை நீங்க கவனிக்கணும் முதல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு செய்தியினுடைய ஆரம்பம் கொஞ்சம் குழப்பமாகத்தான் போகும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு. 4வது ஆமென் ஒரு மரியாளை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவள் வந்துகிட்டு அந்த மார்க்கு 16வது அதிகாரம் 9, 10 இந்த வசனத்தை என்ன கொண்டு வாசித்து உதவி செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு புரிவதற்காக மற்ற 3 மரியாள்களை நமக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த 4வது மரியாள் மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9, 10. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு அப்ப 4வது மரியாளுடைய பெயர் மகதலேனா மரியாள். வாசிங்க. முதல் தரிசனமானார். முதல் முறை தரிசனமானார். கவனிங்க, கர்த்தர் செய்த உபகாரம் நீ மறந்துவிடக் கூடாது என்று நாம் பார்ப்போமாகில், இந்த மகதலேனா மரியாளை குறித்து ஏன் பேசுகிறோம் என்கிற கேள்விதான் நமக்கு எழும்பும் முதலாவது. ஆனால் இந்த மரியாள் யார் என்று நீங்க அடுத்த வசனத்தில் வாசிச்சீங்கன்னா 10வது வசனத்தில் உங்களுக்கு புரியும். வாசிங்க. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவளிடத்திலிருந்து இந்த மரியாளிடத்திலிருந்து மகதலேனா மரியாளிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இந்த மகதலேனா மரியாளிடத்திலிருந்து 7 பிசாசுகள் இயேசு துரத்தினார். கவனிங்க, நீங்க 7 பிசாசுகள் ஒரு பிசாசினால அலக்கழிக்கப்படும் பொழுது, ஒரு பிரச்சனையினால குடும்பத்தில் தாக்கு பிடிச்சு நிக்க முடியாம இருக்கும் போது, ஏதாயிலும் ஒரு நெருக்கடி வரும் பொழுது நாம் வாழ்க்கையில தற்கொலை பண்ண நன்றா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது, ஏதாயிலும் ஒரு சின்ன விஷயத்திற்காக வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு அநேகர் யோசிக்கும் பொழுது, 7 பிசாசினால இந்த மகதலேனா மரியாள் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமாய். 7 பிசாசும் இவளை பயங்கரமாக தொந்தரவு செய்து கொண்டிருந்ததான ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையில் தன்னை அரவணைப்பதற்கும், பிள்ளைகள் உள்ள வீட்டில் யாரும் அணைக்க மாட்டாங்க. ஏன்னா இது பிசாசின் போராட்டம். இந்த பிசாசின் போராட்டத்தினால இந்த மகதலேனா மரியாளை அரவணைப்பதற்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நம்ம கேள்வி கேட்க கூட முடியாது. அரவணைக்க ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அரவணைப்பதற்கு யாரும் இல்லாத நிலையில 7 பிசாசு பிடித்தவள் என்று சொல்லி சமுதாயம் முத்திரை குத்தி ஒதுக்கப்பட்ட நிலைமையில, வாழ்க்கையில பல பிரச்சனைகளின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த மகதலேனா மரியாளை இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களில் பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். 7 பிசாசுகளினால் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்ததான இந்த மரியாள் கடுமையான
கடுமையான வேதனைகளையும், கடுமையான சவால்களையும், கடுமையான பிரச்சனைகளையும், கடுமையான நிந்தைகளையும், கடுமையான அவமானங்களையும், கடுமையான இக்கட்டுகளையும், கடுமையான இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த இந்த மகதலேனா மரியாளை இயேசு சுகமாக்கினார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அந்த 7 பிசாசுகளையும் இயேசு துரத்தினார். மகதலேனா மரியாளிடத்தில் இருந்ததான அந்த போராட்டத்தின் சக்தியை முற்றிலுமாய் துரத்தி விட்டார். அவளை அலக்கழித்துக் கொண்டிருந்த அந்த அலக்கழிப்பை இயேசு முற்றிலுமாக துரத்தி விட்டார். ஆமென். இப்பொழுது மரியாளுக்கு கர்த்தர் பெரிய உபகாரத்தை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மரியாளுக்கு செய்த அற்புதத்தை விட, இந்த மரியாளுக்கு செய்த உபகாரத்தை விட, இந்த மரியாளுக்கு செய்த உபகாரத்தின் நன்மைகளை விட இங்கே அநேக நன்மைகளையும் உபகாரங்களையும் பெற்றவர்கள் இந்த கூட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த மகதலேனா மரியாளை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு செய்த இந்த உபகாரத்திற்காக இயேசுவின் மேல் மிகவும் பற்றுதல் உள்ளவளாக இருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரித்திர புஸ்தகம் சொல்லுகிறது, ஆமென், அவள் சீஷர்களோடு கூட சேர்ந்து ஆமென் இயேசுவுக்காக நின்றவள் என்று ஒரு சரித்திர புஸ்தகம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாலா. இயேசுவை பார்ப்பதில் வாஞ்சையுடைய ஒரு ஸ்திரீயாக இந்த மகதலேனா மரியாள் இருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த உபகாரத்தை இந்த மகதலேனா மரியாளுக்கு செய்ததுனால மகதலேனா மரியாள் செய்த ஒரு 1-2 காரியங்களை நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்க புரிந்து கொண்டு அதை பார்க்கலாம். முதல்ல யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனம். நீங்க டாபிக்கை விட்டுறக்கூடாது. என்னன்னா, கர்த்தர் செய்த அவர் செய்த உபகாரங்களை ஒருபோதும் மறவாத. 7 பிசாசுகளை இவளிடத்திலிருந்து துரத்தி பெரிய உபகாரத்தை மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் செய்தார். அப்போ இந்த மரியாள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டாள். அவள் சுவிசேஷத்தின் நிமித்தம் அக்கறை உடையவளாய் வாழுகிறாள். இவள் செய்த காரியம் என்ன? இவள் அந்த உபகாரத்தை மறக்காமல் இருந்தாளா, உபகாரத்தை மறந்திருந்தாளா? இதுதான் நமக்கு இன்னைக்கு டாபிக். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உபகாரத்தை பெற்றதான இந்த மகதலேனா மரியாள் இவள் முதலாவது என்ன செய்கிறாள் என்பதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள், அதை குறித்து விளக்குறதுக்கான ஒரு டாபிக்கும் இல்லை, நமக்கு நேரமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள், அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவர் சிலுவையில் நின்று மரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்திற்கு பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். இயேசுவை அடக்கம் செய்ததற்கு முன்பதாக எல்லோரும் இதை கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய உலகம் இயேசுவை, இன்றைய சுவிசேஷத்திற்கு விரோதமானவர்கள் இயேசுவை சொல்லுவது போல அல்ல, இயேசுவினுடைய அத்தனை சம்பவங்களும் சீஷர்களும் யூதர்களும் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அடக்கமும் செய்து விட்டார்கள். 1-2 நாட்களும் ஆகிவிட்டது. சீஷர்கள் தங்கள் இடத்திற்கு போய்விட்டார்கள். மகதலேனா மரியாள் அவள் தன்னுடைய இடத்திற்கு போய்விட்டாள். இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள் தன்னிடத்திற்கு போய்விட்டாள். அந்த பரிமள தைலம் பூசின மரியாள் அவளும் தன் இடத்திற்கு அவள் போய்விட்டாள். அந்த கிலோயப்ப மரியாளும் அவள் தன் இடத்திற்கு அவள் போய்விட்டாள். இந்த மகதலேனா மரியாளும் தன் இடத்திற்கு அவள் போய்விட்டாள். இன்னைக்கு நம்ம கூடுகைக்கு வந்திருக்கிறோம். கூடுகை முடிந்த உடனே எல்லாரும் நம்ம அவங்க இடங்களுக்கு போயிடுவோம்.
பிரசங்கம் பண்ணி நிக்கிறேன்னா என் இடத்துக்கு போயிருவேன், நீங்க உங்க இடத்துக்கு போயிருவீங்க, உங்க வீட்டுக்கு போயிருவீங்க, அடுத்து மறுநாள் கூட்டத்துக்கு தான் வருவீங்க. இது நிஜம், இது உண்மை. அல்லேலூயா. எல்லாரும் அந்த இடத்துக்கு போய்விட்டாங்க. ஆனா இங்க இந்த 2வது நாள் இரவு தாண்டின உடனே இந்த மகதலேனா மரியாளால உறங்கிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கவே முடியல. மரியாளுடைய எண்ணம் எல்லாம் 7 பிசாசு பிடிச்சிருந்த காலத்துல என்ன நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லை. 7 பிசாசு பிடித்திருந்த காலத்துல நான் ஒரு சுத்தமற்றவளை போல் வாழ்ந்து கொண்டிருந்தவள். என்னை பராமரிப்பதற்கு, எனக்கு ஒருவேளை ஆகாரம் தருவதற்கு கூட முழு மனதுடன் தருவதற்கு ஒருவரும் இல்லாத காலத்துல என் மீது அன்பு வைத்து, என் மீது கரிசனை காட்டி, என் மீது பாசம் வைத்து அந்த கட்டுகளை அறுத்து என்னை விடுவித்த ஆமென் நசரேயனாகிய இயேசுவை இவர்கள் அடக்கம் செய்து விட்டார்களே, அந்த கல்லறையாயிலும் போய் ஒன்று பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு இந்த நடுவயது உள்ள இந்த மகதலேனா மரியா அதிகாலை இருட்டோடு எழும்புகிறாள். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு உபகாரம் செய்தது உண்மை என்றால், கர்த்தர் நம் வாழ்க்கையில் உபகாரம் செய்தது உண்மை என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தது உண்மை என்றால், ஒரு தேவ பிள்ளை அதிகாலை எழும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். முதுகுல சூடு அடிச்சாலும் எழும்ப மாட்டோம் நம்ம. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதிகாலையில இந்த மகதலேனா மரியாள் எழும்புகிறாள். ஏன்னா எத்தனை பிசாசிலிருந்து விடுதலை பெற்றாள்? 7 பிசாசிலிருந்து விடுதலை பெற்றாள். அதனால அவளால தூங்கிட்டு இருக்க முடியலைங்க. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக எப்படிங்க ஜெபிக்காம இருக்கிறோம்? எப்படி அதிகாலையில் எழும்பாம இருக்கிறோம்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அதிகாலை எழும்புகின்ற அனுபவங்களை இன்றைக்கு விட்டுவிட்டார்கள். அதிகாலை ஜெபத்தை இழந்தவர்கள் என்று அநேகர் இன்றைக்கு அதிகாலை ஜெபத்தை இழந்து விட்டார்கள். நடுஇரவு ஜெபத்தை இழந்து விட்டார்கள். அந்தி சந்தி மத்தியான நேரத்தின் ஜெபத்தை இன்றைக்கு இழந்து விட்டார்கள். வாழ்க்கையிலே ஜெபத்தை மறந்து, தேவன் செய்த உபகாரங்களை மறந்து, அவர் நம்மை நடத்துகின்ற விதங்களை மறந்து, நம்முடைய மனம் போன போக்கில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நானும் நீங்களும் கர்த்தர் செய்த உபகாரத்தை மறவாமல் இந்த மகதலேனா மரியாளை போல அதிகாலையிலே எழும்பி தேவ சமூகத்திற்கு முன்பதாக காத்திருந்து தன் குடும்பத்திற்காக, நம் திருச்சபைக்காக, நம்மை நடத்துகின்ற ஊழியக்காரருக்காக, குடும்பத்திற்காக, நம் பக்கத்தில் இருந்து ஆராதிக்கின்ற ஜனங்களுக்காக, நம்முடைய சபைக்காக, தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களுக்காக ஒரு தலைமுறை அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறையை நீர் எழுப்ப வேண்டும். நீர் எனக்கு உபகாரம் செய்தது போல அழிந்து கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களுக்காக நீர் உபகாரம் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகின்ற மகதலேனா மரியாள்களை கர்த்தர் இந்த ராத்திரியிலே தேடுகிறார். சபை நடுவில் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த வேத புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆமென் அதிகாலையில் எழும்பின அநேக பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை பார்க்க முடியும். ஆபிரகாமை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் அதிகாலையில் எழும்புகிறான். அதிகாலையில் எழும்பி கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக போகிறான். அதிகாலை அவனுடைய எழும்புதல் அவன் ஆசீர்வாதத்தோடு தன் தலைமுறையோடு திரும்பி வருகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை தலைமுறை கைவிட்டு போய் இருக்கலாம், ஒருவேளை தலைமுறை உனக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம், ஒருவேளை தலைமுறை இங்க வா என்று சொல்லும்போது அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கலாம். இந்த ஆபிரகாம் அதிகாலையில் எழும்பி கர்த்தர் சொன்னதை இவன் செய்வதன் நிமித்தமாக அவனுடைய தலைமுறையோடு அவன் திருப்பி தன் வீட்டில் வருகிறான். இன்று தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எது உன் கைவிட்டு தொலைந்து போகும் என்று நீ நினைத்து பாரப்படுகிறாயோ, எது தொலைந்தது என்று பாரப்படுகிறாயோ, புருஷனை நினைத்து, பிள்ளையை நினைத்து நீ பரிதபிக்கிறாயோ, வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக பரிதபிக்கிறாயோ, கமான் விடிய காலம் எழும்பு. அல்லேலூயா. அதிக இருட்டோட இந்த மகதலேனா மரியாள் எழும்புகிறாள். ஏன் தெரியுமா? ஆமா, இயேசுனுடைய கல்லறையாவது போய் பார்க்கணும். எனக்கு அவ்வளவு உபகாரம் செய்தார் இயேசு. நான் நினைக்கிறேன் இந்த 2 நாளையும் இவர் ரொம்ப அங்கலாய்ச்சிருப்பான், ரொம்ப வேதனைப்பட்டிருப்பான், ரொம்ப நொந்து போயிருப்பான். எவ்வளவு உபகாரம் எனக்கு செய்தார். இயேசு இப்படி பண்ணிட்டாங்களே, அவருடைய கல்லறையாவது போய் பார்க்கலாம். அவ எதுவும் நினைக்கல. என்ன நினைக்கல? அதிகாலை இருட்டோட எழும்பி நான் ஓடனா என்ன யாராவது தப்பா பேசுவாங்களா?
யாராகிலும் என்ன ஏதாவது பேசிடுவாங்களா, இவன் எங்க போறான்னு ஏதாவது கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு எல்லாம் நினைக்கல. சபையில இரவு கூட்டம் நடந்தா, இருட்டோட கூட்டம் நடந்தா, அதிகாலையில் ஒரு ஜெபம் நடந்தா, இன்னைக்கு சபையின் மக்களுக்கு வருவதற்கு இன்னைக்கு மனம் இல்லை. எனக்கு பயம், எனக்கு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ. நமக்கு என்ன பயம்? நம்மோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலும் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது சிறிய எந்த ஒரு விஷயத்திற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கூட அதிகாலை இருட்டோட எழும்பி இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இயேசு கூட அதிகாலை இருட்டோட எழும்பி இருக்கிறார். நீங்க வாசிங்க. ஆமென். அதனுடைய மார்க்கு 1வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோட எழும்பி வனாந்தரத்தில் போய் இயேசு ஜெபித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரத்தில் போய் அதிகாலை இருட்டோட எழும்பி போய் இயேசு ஜெபித்து ஒரு முன்மாதிரியை நமக்கு காட்டி போய் விட்டிருக்கிறார். ஆமென். நமக்கு காட்டி தந்திருக்கிறார். ஒரு முன்மாதிரியின் வாழ்க்கை, ஒரு முன்மாதிரியின் அனுபவம், ஒரு முன்மாதிரி ஜெபத்தை இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோட எழும்பி நமக்கு கற்று தந்திருக்கிறது. இயேசு செய்ததை, இயேசு செய்த ஜெபத்தை இந்த நாட்களில் நானும் நீங்களும் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த அதிகாலை இருட்டோட எழும்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அவருக்குள்ளாடி இருந்தது. அவர் அப்படி ஜெபித்ததுனால நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அங்கே தெரியும். அப்போஸ்தலர் 2:24 வாசிக்கும் பொழுது தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அதிகாலை இருட்டோட எழும்பி ஜெபித்த இயேசுவை மரண உபாதியின் கட்டால் கட்டி வைக்க முடியல. மரண உபாதியின் கட்டுகள் இயேசுவை கட்டி வைக்க முடியல. மரண உபாதியின் கட்டுகள் இயேசுவை கட்டி வைக்க முடியல. மரணத்தின் கட்டுகளில் இருந்து இயேசு எழுந்தது போல யார் அதிகாலை இருட்டோட எழும்புகிறார்களோ, யார் அதிகாலை இருட்டோட எழும்பி திறப்பில் நிற்கிறார்களோ, யார் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறார்களோ, யார் அதிகாலையில் எழும்பி திறப்பில் நிற்கிறார்களோ, சில மரணத்தின் கட்டுகள், சில சாபத்தின் கட்டுகள், சில பாவத்தின் கட்டுகள், சில அந்தகாரத்தின் கட்டுகள், சில பாரம்பரிய கட்டுகள், சில பிசாசின் கட்டுகள், சில சத்துருவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அது அறுக்கப்படும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாய் சொல்லுங்க. நம்ம இரவு ஜெபிக்க மாட்டோம். அந்தி சந்தி மத்தியான நேரம் கிடைச்சா வேலைக்கு போறவங்களால எப்பவுமே ஜெபிக்க முடியாதுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ஜெபிக்கணும். நடுஇரவில் ஜெபிக்கணும். அதிகாலையில் ஜெபிக்கணும். மரண உபாதியின் கட்டுகள் அறுக்கப்படும். குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படும். குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற சில ரோகத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற சில சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற உன் தலைமுறையை கட்டி வைத்திருக்கிற சில மரண கட்டுகள், சில சாபத்தின் கட்டுகள், சில இச்சையின் கட்டுகள், சில பாவ கட்டுகள் அது இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி வேளையில அது வேரோட அறுக்கப்படும்படிக்கு கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்சம் கர்த்தரை துதிங்க. யார் துதிக்க விரும்புகிறீர்களோ, யார் ஜெபிக்க விரும்புகிறீர்களோ, ஆமென். மரண உபாதியின் கட்டுகளில் இருந்து எழும்பியவர், மரணத்தை வென்றவர், மரண உபாதி கட்டுகளில் இருந்து அவரை உயிரோடு எழுப்பிய தேவர், மரண உபாதியின் கட்டுகளில் இருந்து நசரேயனாகிய இயேசுவை எழுப்பிய தேவர் இந்த ராத்திரி வேளையில யார் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் செய்த உபகாரத்திற்காய் யார் துதிக்கிறீர்களோ, சில சாபத்தின் கட்டுகள், சில மரணத்தின் கட்டுகள், சில போராட்டத்தின் கட்டுகள், சில அந்தகாரத்தின் கட்டுகள், சில சத்துருவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரி வேளையில
உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, அதிகாலை இருட்டோட மகதலேனா மரியாளுக்கு செய்த அந்த உபகாரத்தை நினைச்சு அதிகாலை இருட்டோட எழுப்பி ஓடுறாங்க. இன்னைக்கு நம்ம சபைகளில் இரவு கூட்டங்கள் வச்சா மக்கள் வர்றதுக்கு இன்னைக்கு முடியல. பகல் கூட்டத்துக்கே ஒழுங்கா வரமாட்டோம், அப்புறம் எங்க ராத்திரி கூட்டத்துக்கு வருவோம்? ராத்திரி கூட்டத்துக்கே ஒழுங்கா வரமாட்டோம், அப்போ எங்க அதிகாலை இருட்டோட எழும்பி வருவோம்? மகதலேனா மரியாளால இருக்க முடியல. காரணம் கர்த்தர் செய்த உபகாரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரம். அவளால் என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. அப்போ கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைக்கும் போது ஒரு மனுஷன் தன்னையும் மறந்து எப்பவும் தூங்கிட்டு இருக்க முடியாது. சிலது சபையில வந்தா தூங்கும், சிலது குடும்ப ஜெபத்தில் தூங்கும், சிலது பரிசுத்த ஆராதனையில தூங்கும், சிலது உபவாச ஆராதனையில தூங்கும், சிலது 8 மணிக்கே கொட்டாய் விடும், சிலது 9 மணிக்கே கொட்டாய் விடும். ஆமாம், ஆராதனையிலே கொட்டாய் விடும். ஆமாம், ஆராதனையிலே தூங்கும் சிலது. ஆமாம், எழும்பணும்னு தோணாது, ஜெபிக்கணும்னு தோணாது, ஆராதிக்கணுங்கிற விருப்பம் கிடையாது. இன்றைக்கு மனம் போன வாழ்க்கையில கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைத்து அந்த மகதலேனா மரியாளால ஆமாம் தூங்கிக்கிட்டு இருக்க முடியல, மற்ற மரியாளைகளை போல இருக்க முடியல. சீஷர்களுக்கு கூட வராத ஒரு அக்கறை இந்த மகதலேனா மரியாளுக்கு வந்ததன் காரணம் என்னவோ? கர்த்தர் செய்த உபகாரத்தை நினைச்சு சீஷர்களுக்கு கூட அந்த எண்ணம் வராத போது இந்த மகதலேனா மரியாளுக்கு அந்த எண்ணம் வந்ததனுடைய காரணமே கர்த்தர் செய்த உபகாரம் பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கின்ற உபகாரங்களை நினைத்து கர்த்தருக்காக செயல்படுவோம். அழிந்து போகின்ற ஆத்துமக்களுக்காக ஜெபிப்போம். ஒரு தலைமுறை அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறை இன்றைக்கு கீழ்ப்படியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறை இன்று பரிதபித்துக் கொண்டிருக்கிறது. 12 வயசு, 15 வயசு, 17 வயசு, 20 வயசு ஆமென் பிள்ளைகள் போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். என்று இன்டர்நெட்டுக்கு இன்றைக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். பலவிதமான கீழ்ப்படியாமைக்கு இன்று தலைமுறைகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் உதாசீனமாக இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக கதறுவோம். பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக கதறுவோம். ஒரு குழந்தையை கர்த்தர் தந்தாருன்னா அதை விட நீ கதறணும், இந்த குழந்தையை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்துவதற்கு. ஹலோ, அல்லேலூயா. குழந்தையை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்துவதற்காக கதற வேண்டும். அதற்கு ஈடாக வேற எதுவுமே கிடையாதுங்க. தலைமுறைகளின் நிமித்தம் தான் உனக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகும். பச்சிலம் பருவத்திலிருந்து தோல்ல தூக்கி போட்டு சபைக்கு கொண்டு வந்துடணும். சின்ன குழந்தையிலிருந்து 10வது வகுப்பு படிச்சதுக்கு அப்புறம் அநேக பிள்ளைகள் நம்ம கூட ஆராதனைக்கு வர்றதில்லை. காரணம் நாம தான். அதிகாலை இருட்டோட எழும்புறவங்க அதிக சபையினுடைய ஆராதனைகளுக்கு நேரப்பட வந்துருவாங்க. அவங்க யார் அதிகாலை இருட்டோட எழும்புறாங்களோ நம்முடைய தலைமுறைகள் சபையின் ஒரு தூணாக நிற்பார்கள். சபையை கட்டி எழுப்புவதற்கு தலைமுறை ஒரு பாத்திரமாக மாறும். அதிகாலை இருட்டோட எழும்பக்கூடிய ஒரு பக்குவம் மகதலேனா மரியாளுக்கு இருந்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் செய்த உபகாரத்திற்காக. அல்லேலூயா. இரண்டாவதாக மகதலேனா மரியாள்கிட்ட இருந்த குணம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். வாசிங்க. அதே யோவான் எழுதிய சுவிசேஷம் அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அதிகாரம் நீங்க அடிக்கடி திருப்ப வேண்டியிருக்கும். பைபிள் வாசிக்கிறவங்க அந்த அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிடுங்க. 20வது அதிகாரம் 2வது வசனம். முதல்ல இந்த மகதலேனா மரியாள் யாரு? அது தெரிஞ்சா நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்க மாட்டேனே. உட்கார்ந்துருக்கிறீங்க. நானும் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு கேட்கிறேன், மகதலேனா மரியாள் யார்? ஓ, ஒன்றும் கேட்கலையோ? ஒருவேளை நான் பேசுற தமிழ் புரியலையோ? மகதலேனா மரியாள் யார்? ஏதாவது உங்களுக்கு ஒரு பரிசு தரலாமான்னு யோசிக்கிறேன். அல்லேலூயா. இல்லை, யாரும் பதில் பேச மாட்டீங்களோ? மகதலேனா மரியாள் யாருங்க? அது தெரியும். அவள் உபகாரம் பெற்றுக்கொண்ட பிறகு மகதலேனா மரியாள் யார்?
அதிகாலை இருட்டோட அந்த அனுபவம் உள்ளவங்களால தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமா, மகதலேனா மரியாள் அதிகாலை இருட்டோட எழும்புகிறவள். 2 அந்த வசனத்தை வாசிக்கலாம். 20வது அதிகாரம் 2வது வசனம். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திற்கு சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீசரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். பாருங்க, அதிகாலை இருட்டோட எழும்புகிற இந்த மரியாள் கல்லறையினிடத்தில் வந்து பார்க்கும் பொழுது கல்லறை திறந்திருக்கிறது. அங்க யாரு இல்ல, இயேசு இல்ல. இந்த மரியாள் என்ன செய்கிறாள் என்று கேட்டால் அந்த இடத்துல நிற்க முடியல, அவள் ஓடுகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவள் ஓடுகிறாள். கர்த்தர் நமக்கு உபகாரம் செய்தபடியினால் கர்த்தருக்காக நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆத்துமாதாயம் செய்வதற்காக ஓட வேண்டும். நாம் வீடுகளில் இருந்து செல்போனில், நாம் வீடுகளில் இருந்து இதர கதைகளில், நாம் வீடுகளில் இருந்து இதர பொழுதுபோக்குகளில் நாம் நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் உபகாரம் செய்தபடியினால அவன் இந்த மகதலேனா மரியாளால நிற்க முடியல. அவள் அந்த அதிகாலை இருட்டோட அவள் ஓடுகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக கர்த்தருக்காக ஓட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபையை ஆத்துமாக்களால் நிரப்பும்படியாக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக ஓட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்களில் கர்த்தருக்காக ஓடுகின்றவர்கள் இல்லை. கர்த்தர் நமக்கு உபகாரம் செய்தபடியினால் கர்த்தருக்காக ஓட வேண்டும். நம் குடும்பத்திலே, நம் தலைமுறைகளிலே, நம்முடைய அயல்வக்கத்தில் ஆமென் எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவனை அறியாமல் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ அவர்களுக்காக ஓடுகின்ற ஒரு பக்குவம் நமக்குள் இருந்தே ஆகணும். ஏன்னா நாம் தேவனிடத்தில் உபகாரத்தை பெற்றவர்கள், கர்த்தரிடத்தில் உபகாரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் கர்த்தருக்காக ஓடியே ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எல்லாம் போதும், நமக்கு நல்ல வீடு வாசல், ஒரு சென்று இடம் இல்லாம இருக்கும்போது இடத்தை கேட்டு கர்த்தர் கொடுத்தார். வீடு இல்லாம இருக்கும்போது வீட்டை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு வீடு கட்டியாச்சு, இன்னைக்கு வாகனங்கள் வாங்கியாச்சு, பிள்ளைகளை படிக்க வச்சாச்சு. சிலவங்க பிள்ளைங்களை திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வஸ்திரம், நமக்கு நல்ல வஸ்திரம், நல்ல ஷூ, நல்ல செப்பல், நல்ல வாட்ச், நல்ல ஆகாரம். ஆமேன். வீட்டில் விதவிதமான ஆமேன் வண்ண வண்ணமான எல்லா ஆசீர்வாதங்களையும் கற்று தந்திருக்கும் போது இன்னைக்கு அது போதும், எனக்கு என் வாழ்க்கை போதும், எனக்கு என் குடும்பம் போதும், எனக்கு என் புருஷன் போதும், எனக்கு என் மனைவி போதும், எனக்கு என் பிள்ளைகள் மட்டும் போதும் என்று நினைத்து வாழ்வதற்காக அல்ல, கர்த்தருக்காக ஓட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக சபையோடு நின்று ஓட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக கொஞ்சம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நின்று ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்வதற்கு நல்ல ஓட்டமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் ஓடுவதில் பரவாயில்லை, ஓடுவது சபையை விட்டல்ல ஓடுவது, சபையை விட்டல்ல ஓடுவது, ஊழியக்காரரை விட்டல்ல ஓடுவது, தேவ பிள்ளைகளை விட்டல்ல ஓடுவது, உலகத்தை நோக்கி அல்ல ஓடுவது. நீ இயேசுவின் முகத்தை நோக்கி கொண்டு பதறி அடித்துக் கொண்டு ஓடிய மகதலேனா மரியாளை போல இயேசுவுக்காக ஓடுகிறவர்களாய் சபை மாற வேண்டும். இந்த சத்தத்தை கேட்கின்ற அத்தனை பேர் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாரும் சுயநலவாதிகளாய் வாழ்ந்து விடக்கூடாது. சுயநலத்திற்காக கிறிஸ்தவர்களாய் இருந்து விடக்கூடாது. சுயநலத்திற்காகவே வாழ்ந்து மரித்து போய்விடக் கூடாது. சுயநலத்திற்காகவே இந்த பூமியிலே ஜீவிக்கிறதுனால் அர்த்தம் அல்ல. நமக்கு செய்த உபகாரங்களை, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து சபை நடுவில் சாட்சி சொல்லி அப்படியே விட்டு விடுகிறது அல்ல. ஆமென். கட்டப்பட்டு கிடக்கின்ற ஜனங்களுக்கு இயேசு எனக்கு செய்த உபகாரத்தை குறித்து நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுவேன் என்கிற தீர்மானம் எடுக்கின்றவர்களாய் இந்த ராத்திரியிலே நாம் மாற வேண்டும். பக்கத்தில் கட்டப்பட்ட நிலைமையில இருந்துகிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லணுங்க, ஓடணும். சபையை நிரப்புறதுக்கு நம்ம ஓடணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்ம ஓடணும், நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மகதலேனா மரியாளை பார்த்தீங்கன்னா அவள் மிகவும் ஆமென் அவள் ஓடுகிறாள். ஆனால் அவளுடைய ஓட்டத்தில் ஒரு கவனம் உண்டு. ஒரு முறை வேதத்தில் ஒரு அம்மா ஓட்டத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக ஓடினாங்க.
உங்களுக்கு நீங்க வாசிக்க வேண்டாம். ஆமென். 2 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துல நீங்க ஆமென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாசிக்க வேண்டாம். ஆமென். அங்கே வந்துகிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தாயார் இருந்தாங்க. இந்த தாயார் யாருன்னு கேட்டா சவுலுடைய வீட்டு வேலைக்காரியா இருந்ததான ஒரு தாயார். நல்ல ஒரு தாயார், நன்றி உள்ள ஒரு தாயார், அந்த உபகாரத்திற்காக நின்ற ஒரு தாயார். நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாவீதுக்கும் சவுலுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் ஒருமுறை சவுலும் யோனத்தானும் மடிந்து போக வேண்டியது வந்தது. அவர்கள் செத்து போனார்கள், அவர்களை கொன்று போட்டார்கள். அப்போ இந்த யோனத்தானுக்கு 5 வயதான ஒரு பையன் இருக்கிறான். அவனுடைய பெயரை நீங்க பாத்தீங்கன்னா மேவிபோசேத். இந்த சவுலும் யோனத்தானும், அதாவது இந்த 5 வயது குழந்தையினுடைய தகப்பனும் தாத்தாயும் ஒரே நாளில் ஒரே இடத்துல மரித்து போன செய்தி இந்த வீட்டுக்கு வருகிறது. சவுலும் மடிந்து போனது, யோனத்தானும் மடிந்து போனான், தாத்தாயும் மடிந்து போயிற்று. ஆமா, இந்த பையனுடைய அப்பாவும் மடிந்து போயிற்று. இந்த செய்தி இந்த வீட்டில் இருந்த இந்த தாதி, இந்த தாயாருடைய காதுக்கு வந்தது. அப்ப அந்த தாயார் எப்படியாக இவன் வீட்டுக்குள்ளாடி வந்துருவாங்க. தாவீதினுடைய ஆட்கள் வந்து இந்த வீட்டில் இருக்கிறத எல்லாம் இப்ப நாசம் பண்ணிடுவாங்க, இந்த குழந்தையும் கொன்றுவாங்க. ஆகையால இந்த குழந்தையை எப்படியாகிலும் காப்பாற்றலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த குழந்தையை தூக்கிட்டு இந்த அம்மா ஓடுறாங்க. இந்த 5 வயதான குழந்தை தூக்கிட்டு இந்த அம்மா ஓடுறாங்க. இந்த குழந்தையினுடைய பேர் மேவிபோசேத். இந்த 5 வயதான இந்த மேவிபோசேத்தை தூக்கிக்கிட்டு இந்த அம்மா ஓட்டம் பிடிச்சாங்க. ஆனா ஓடுற வேகத்துல அந்த குழந்தை இந்த அம்மாவுடைய கையில இருந்து தடுமாறி விழுந்து அதனுடைய 2 கால்களும் முடவமாகி விட்டது. அதுக்கப்புறம் அந்த மேவிபோசேத்து வளர்ந்து பெரியவன் ஆகும் போதெல்லாம் அவன் முடவனாகவே இருந்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அந்த பகுதிகளை ஆமென் 1 சாமுவேல் 2 சாமுவேல் எல்லாம் இதை பார்க்க முடியும். இந்த சம்பவத்தை இந்த அம்மாவுடைய அந்த ஓட்டத்துல அவங்க நன்மைக்காகத்தான் ஓடினாங்க. சவுலும் யோனத்தானும் செய்த உபகாரத்திற்காகத்தான் இந்த குழந்தையை காப்பாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு தான் ஓடினாங்க. ஆனால் ஏதோ கவனக்குறைவினால இந்த அம்மாவுடைய கையில் இருந்து அந்த குழந்தை தவறி விழுந்து முடவனாகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஓட வேண்டும், ஓட்டத்தில் கவனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓட வேண்டும், ஓட்டத்திற்குள் ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓட வேண்டும், ஓட்டத்திற்குள் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓட வேண்டும், ஓட்டத்திற்குள் தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். ஓட வேண்டும், தேவ தரிசனம் பெற்றிருக்க வேண்டும். ஓட வேண்டும், தேவனுக்காக நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் அதைத்தான் செய்கிறார், கவனமா ஓடுகிறார். சீஷர் இடத்துல போய் சொல்றா பாருங்க, என்ன சொல்றான்னு நீங்க படிச்சீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்காக மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகதலை விரும்புகிற அத்தனை பேருக்கும் அது கிடைக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரியாளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த 20வது அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். நீங்க முதலாவது வாசித்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆமென், இந்த இவள் ஓடுகிறாள், இவள் ஓடி போய் சீஷர்களை அழைத்து கொண்டு வருகிறாள். சீஷர்களை அழைத்து கொண்டு வந்து பேதுரும் யோவானும் கல்லறையிடத்தில் வருகிறார்கள். பேதுரும் யோவானும் கல்லறையிடத்தில் வரும் பொழுது இந்த கல்லறையை வந்து பார்க்கும் பொழுது திறந்திருக்கிறதை கண்டு இயேசு அங்க இல்லாததை கண்டு இந்த 2 சீஷர்களும் அங்கே நிக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 சீஷர்களும் என்ன பண்றாங்கன்னா அங்க நிக்கவே இல்லை. இந்த 2 சீஷர்களும் ஆமென் அந்த இடத்துல அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த ஓடி வந்ததான இந்த மகதலேனா மரியாள் அவள் திரும்பி ஓடவில்லை, அவள் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். மகதலேனா மரியாளை விட இயேசுவினிடத்திலிருந்து உபகாரங்களை பெற்றது சீஷர்கள் அதிகம். மகதலேனா மரியாளை விட சீஷர்கள் அநேக அற்புதங்களை கண்களால் கண்டவர்கள்.
அதனால் அவர்களால அங்க நிக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க மக்களா. இரண்டாவது, இந்த மகதலேனா மரியாள் நல்ல கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஒரு ஸ்திரீ. இயேசு அங்க கல்லறைக்குள்ளாக இல்லை என்று அறிந்தவுடனே இவள் ஓடுகிறாள் போய் சீஷர்களுக்கு சொல்லுவதற்கு. அல்லேலூயா. திருப்பி சீஷர்களோடு இந்த மகதலேனா மரியாள் கூட ஓடுகிறாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் சபையை விட்டு தான் ஓடுறதுக்கு என்ன பிளான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சபையை விட்டு ஓடுறதுக்கு தான் என்ன வழி, வீட்டை விட்டு ஓடுறதுக்கு என்ன வழி, பிள்ளைகள் ஆமென் வீட்டை விட்டு ஓடுறதுக்கு என்ன வழி, தேவனை விட்டு ஓடுறதுக்கு என்ன வழி, தேவன் இல்லாம ஓடுறதுக்கு என்ன வழி. இதைத்தான் இன்னைக்கு அநேகர் யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் ஓடட்டும், யார் போகட்டும், யார் இருக்கட்டும், நாம் கிறிஸ்துவுக்காக, நம்மை சந்தித்த சபைக்காக, நம்மை கொண்டு வந்த தேவனுக்கு முன்பதாக நாம் தேவனுக்காக ஓடுகின்றவர்களாய் நின்று கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்ப மகதலேனா மரியாள் ஒன்று யாரு, அவ்வளவுதான். ரெண்டு, நன்றாக பாஸ்டர் இங்க பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. எங்க பாஸ்டர் பேசுனா நாங்க பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பாஸ்டர் பேசுனா நாங்க பதில் பேசுவோம். யாராவது இப்படி உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பேசினா நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க பேச மாட்டோங்கிறது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. முதல்ல மகதலேனா மரியாள் யாருங்க? ரெண்டு, அல்லேலூயா. ஓடுகிறவள், கர்த்தருக்காக ஓடுகிறவள். நாம் ஓடுவோம் கர்த்தருக்காக. மூன்று, ஆமென், இந்த மகதலேனா மரியாள் அழுகிற ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. நமக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறது. வாசிங்க யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 11வது வசனம். மரியாள் கல்லறையின் அருகே, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். நீங்க எல்லாரும் கொஞ்சம் தனியா இந்த பக்கம் வாங்க. தம்பி இந்த பக்கமா, எல்லாரும் இங்க வாங்க. நீங்க 4 பேர் ஒரு இடத்துல இருந்தா தான் சத்தம். கொஞ்சம் வெளியே வந்துருங்க. அவனை விட்டு அவன் விளையாடிட்டே இருக்கட்டும். சின்ன பிள்ளை, பெரியவங்க விளையாடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் பாருங்க, இவள் அழுகிறாள். மகதலேனா மரியாள் அழுகிறாள். சீஷர்கள் 2 பேரும் திரும்பி போனார்கள். மரியாளோ நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரம் நினைச்சா சீஷர்களை போல மரியாளால ஓட முடியல. மரியாள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு அழுவதற்கு மனசு இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அழுது செபிப்பதற்கு இன்னைக்கு மனம் இல்லை. குடும்பத்துக்குள்ளாடி ஒரு பிரச்சனை வந்துன்னா உடனே சபையில வந்திருந்து அழுது ஜெபம் பண்ணுவோம். அந்த பிரச்சனை தீர்ந்தா அழுது ஜெபிப்பதற்குரிய பக்குவம் இல்லை. வாழ்க்கையில தோல்வியின் மேல் தோல்வி வந்து கொண்டிருக்கிறது. அழுது ஜெபிப்பதற்கு மனம் இல்லை. வாழ்க்கையில கஷ்டத்தின் மேல் கஷ்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அழுது ஜெபிப்பதற்கு மனம் இல்லை. கர்த்தர் செய்த உபகாரங்கள் ஏராளம். அதை நினைச்சு அழுது ஜெபிப்பதற்கு இன்னைக்கு மனசு இல்லை. உபவாச கூட்டத்தில் வந்திருந்து கொஞ்ச நேரம் அழுது ஜெபிக்கலாம் என்கிற மனதில்லை. இன்னைக்கு இரவு கூட்டங்களில் வந்திருந்து கொஞ்ச நேரம் அழுது ஜெபிக்கலாம் அப்படிங்கிறதான மனதில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அழுது ஜெபிக்கக்கூடிய பக்குவம் இல்லை. சீஷர்கள் கல்லறைக்குள்ளாக இயேசு இல்லை என்று அறிந்து அவர்கள் திரும்பி போனார்கள். இந்த மகதலேனா மரியாளோ கல்லறையின் அருகே நின்று இவள் அழுது கொண்டிருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து திரும்பி போகின்றவர்களாய் அல்ல, இந்த மகதலேனா மரியாளை போல தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிதான் அன்னாள் போய் தனக்கு கிடைத்த வாய்ப்பை, தனக்கு கிடைத்த தருணத்தை, தனக்கு கிடைத்த சமயத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவள் அழுது ஜெபித்ததினால உலகத்திற்கு ஒரு மகா தீர்க்கதரிசியை அன்னாள் பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. யார் அழுகிறார்களோ, யார் அழுது ஜெபிக்கிறார்களோ, யார் அழுது கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. உன்னை கொண்டு தேவன் உன் கர்ப்ப பிறப்பை கொண்டு அவர் பெரியவைகளை காண உதவி செய்வாராக.
இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை பார்த்து விடக்கூடாது யாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகள், இந்த பிள்ளைங்க இப்பொழுது இருக்கிறத நீங்க பார்த்து விடக்கூடாது. கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அண்ணாள் நினைக்கல, ஒரு மலடியா இருக்கிற நான் கர்ப்பம் தரிப்பேன், ஒரு குழந்தை கிடைக்கும், அது உலகத்துக்கு ஒரு மகா தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகின்ற ஒரு தீர்க்கதரிசியாக மாறும் என்று அன்னாள் நினைக்கவே இல்லை. ஆனால் அன்னாளுடைய அழுகை அறிந்த கர்த்தர் அவளுக்குள்ளிருந்து பிறந்ததை தீர்க்கதரிசியாக மாற்றிவிட்டார். உனக்குள்ளாக இருந்து சிலது வெளிப்படும், உன் இருதயத்தின் நிறைவிலிருந்து சிலது வெளிப்படும், உன் தரிசனங்களிலிருந்து சிலது வெளிப்படும், உன் சொப்பனங்களிலிருந்து சிலது வெளிப்படும், உன் ஆராதனையிலிருந்து சிலது வெளிப்படும், உன் ஆவிக்குரிய நடவடிக்கைகளிலிருந்து சிலது வெளிப்படும். அது வெளிப்படுகின்றது உலகத்திற்கு பிரசித்தியாக, சமுதாயத்துக்கு பிரசித்தியாக, நீ வாழுகின்ற சமுதாயத்திற்கு அது பிரசித்தி பெற்றதாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே நினைக்க மாட்டோம். எங்க சர்ச்சில் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வாலிப பிள்ளை எம்எஸ்சி ஜியாலஜி படிக்கிறான், சென்னை பிரசிடென்சி காலேஜில். தமிழ்நாட்டில் செகண்ட் ஹோல்டரா பாஸ் பண்ணவன். இப்போ எம்எஸ்சி செம் நடக்கிறதுக்கு அந்த செம் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்லுகிறார், அதுக்கு சரியான தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை என்கிட்ட சொன்னார். அங்கள், நான் இப்படி ஒரு தரிசனத்தை பாருங்க, அடுத்த லீவுக்கு வரும்போது என்கிட்ட வந்து சொல்றேன். இப்படி சரியா ஊழியத்துக்கு கர்த்தர் கூப்பிட்டு இருக்கிறார். அந்த பிள்ளை ஊழியத்திற்கு பிரித்து எடுத்திருக்கிறார். அந்த தாய் தகப்பன், அந்த பிள்ளைக்கு 2 சகோதரர்கள். அந்த பிள்ளைகள் ஒருபோதும், அந்த சகோதரர்கள், அந்த தாய் தகப்பன் ஒருபோதும் நினைக்கல, நான் பிரசவித்து வளர்த்தியதான பிள்ளை எங்கேயாவது வேலை பார்த்து அவளை வேறு வேலை பார்க்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பிள்ளைய கர்த்தர் அழைப்பார் என்று அவங்க கடுகளவு நினைச்சு பார்க்கல. உனக்கு தெரியாது நீ பிரசவித்தது யார் என்று தெரிகின்ற ஒரு நேரம் வரும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் அழுகின்ற ஒரு ஸ்திரீயாய், அழுகின்ற ஒரு தகப்பனாய் நீ வாழ்வாய் என்று சொன்னால் உன் கர்ப்ப பிறப்பினுடைய அடுத்த கட்ட லெவல் வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறைகளுக்காக அழ வேண்டும். மனம் திரும்பாத புருஷனுக்காக அழ வேண்டும். வேலைக்கு போகாத சகோதரிகள், வேலைக்கு போகாத தாய்மார்கள், வீட்டில் இருந்தா பள்ளிக்கு போன, கல்லூரிக்கு போன, வேலைக்கு போன புருஷனுக்காய், பிள்ளைகளுக்காய் அழுது ஜெபித்து ஆக வேண்டும். அல்லேலூயா. அழுது ஜெபித்தா என்ன நடக்கும் என்றதை மகதலேனா மரியாள் நமக்கு காட்டி தர்றா பாருங்க. நம்ம அடுத்து கீழே வந்தோம்னா உங்களுக்கு புரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வாசித்த அந்த வசனத்தில இருந்து ஆமென் வாசிங்க பார்க்கலாம். அதனுடைய 20:12 வாசிங்க. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் அவ அங்க நின்னு அழுதுகிட்டு நிக்கிறா. அதை நீங்க மறந்துட. கல்லறையில இருந்து சீஷர்கள் என்ன பண்ணாங்க? வந்த சீஷர்கள் போயிட்டாங்க. ஆனா மரியாள் என்ன செய்யல? போகல. அதான் யாரு போனாலும் நாம என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம். ஆமென். அல்லேலூயா. யார் ஊழியக்காரங்களை குறை சொல்லிக்கிட்டு போனாலும் நீ குறை சொல்ல வேண்டாம். யார் சபையை விட்டு போனாலும் நீ போக வேண்டாம். நீ மகதலேனா மரியாளை போல நில்லு. ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, சீஷர்கள் போனதுன்னு நினைச்சிட்டு மகதலேனா மரியாள் என்ன செய்யல? போகல. மகதலேனா மரியாள் போகல. சீஷர்கள் போயிட்டாங்களே, நானும் போறேன்னு நினைக்கல. மகதலேனா மரியாள் என்ன செய்யறா? கல்லறையில் நின்று அழுது கொண்டிருந்தாள். 11வது வசனத்தில் அழுது கொண்டிருந்தாள். 10வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாளோ அங்க நின்று அழுது கொண்டிருந்தாள். அல்லேலூயா. ஆமென். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 126 அதை பார்க்கலாம். வாசிங்க. சங்கீதம் 126 5 6 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி போவான். அல்லேலூயா. யார் அழுகிறீர்களோ, யார் அழுது விதைக்கிறீர்களோ, ஒரு கம்பீரமான அறுவடை நடக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கம்பீரமான அறுவடை நடக்கும். யார் அழுது ஜெபிக்கிறீர்களோ ஒரு கம்பீரமான அறுவடை நடக்கும். யார் அழுது ஜெபிக்கிறீர்களோ ஒரு கம்பீரமான அறுவடை நம் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா.
அல்லேலூயா. சீஷர்கள் திரும்பி போனார்கள். மரியாளோ அங்க நின்று அழுது கொண்டிருக்கிறாள். நீங்க 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஆமா, பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய்? நீ அழும் பொழுது உன்னிடத்தில் விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. உன்னை விசாரிப்பதற்கு தம்முடைய தூதர்களை அனுப்புகிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை விசாரிப்பதற்கு, உன்னை நடத்துவதற்கு நீ இருக்கின்றதான இடத்துல, அந்த அதிகாலை இருட்டில தனிமையில அழுது கொண்டிருக்கிறதான இடத்துல தூதர்களை கர்த்தர் அனுப்பிவிட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஏன் அழுகிறாய்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு விசாரிக்கிற தேவன் தம்முடைய தூதர்களை மரியாளுக்கு நேராக அனுப்பி அந்த தூதர்கள் மரியாளிடத்தில் கேட்கிறாள், ஸ்ரீயே நீ ஏன் அழுகிறாய்? கமன் வாசிங்க சீக்கிரம், மைக்க வைக்காதீங்க கீழே. அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரை எடுத்துக்கிட்டு போனாங்க. யாராவது எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க எடுத்துக்கிட்டு போனீங்களா? எங்கேயாவது கொண்டு அப்படியே சரீரத்தை மறைச்சு வச்சிருக்கீங்களா? சரீரம் எங்கேயாவது நீங்க கொண்டு மறைச்சு தெரியாம வச்சிருக்கீங்களா? எனக்கு சொல்லுங்க. நான் போய் இயேசுவை பார்க்கிறேன். ஒரு மகதலேனா மரியாள் செய்த உபகாரம், அவளுக்கு செய்த உபகாரம், அவளுக்கு கிடைச்ச உபகாரம், அவளால் சும்மா நிக்க முடியல. அவள் சொல்ற, எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? யாரும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, அவர் இங்க இல்ல, யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த வசனத்துக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை மகதலேனா மரியாள் கண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடுத்து வாசிக்க சொன்ன நான் விட்ட இடத்துல இருந்து நீங்க வாசிக்கணும். அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கிடுங்க. நேரம் போயிட்டு இருக்கு, நமக்கு கரெக்டா 9 மணிக்கு முடிக்கணும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இவள் அழுதுகிட்டு நின்ன இந்த மகதலேனா மரியா கர்த்தர் செய்த உபகாரத்தை நினைத்து கர்த்தரை காணலன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு நிக்கிற இந்த மரியாளை நீங்க பாத்தீங்கன்னா, திரும்பி பார்க்கும் பொழுது அழுகையோடு நின்ன மகதலேனா மரியாள், அழுகையோடு நின்றதான மரியாள் திரும்பி பார்க்கும் பொழுது இயேசுவை கண்டாள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அழுதால் இயேசுவை பார்க்க முடியும். நீ அழுதால் இயேசு உனக்கு முன்பாக வருவார். நீ அழுதால் நீ இருக்கின்ற அறைக்குள்ளாக இயேசு வருவார். நீ அழுதால் நீ ஓட்டுகின்ற வாகனத்தோடு இயேசு வருவார். நீ அழுதால் நீ கையிடும் காரியங்களில் இயேசு வருவார். நீ அழுது ஜெபிக்கின்றவளாய் மாறினால், கர்த்தர் செய்த உபகாரத்தை நினைத்து அழுது ஜெபிக்கின்ற ஒரு பாத்திரமாய் நீ மாறினால், இயேசு உனக்கு முன்பாக தென்படுவார். இயேசு உனக்கு முன்பாக வெளிப்படுவார். இயேசு உனக்கு அருகாமையில் நிற்கிறதை நீ உன் கண்களால் காணும்படி அந்த பரலோகத்தின் கர்த்தர் உனக்கு நேராக இறங்கி வருவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நிற்கிறதை இவள் கண்டாள். இயேசு நிற்கிறதை என்ன செய்தாள்? கண்டாள். காரணம் என்ன தெரியுமோ? சீஷர்களால அப்ப பார்க்க முடியல. சீஷர்கள் அங்க நிக்கவோ அழவோ அவங்க தயார் இல்லை. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் கர்த்தர் செய்த உபகாரத்தை நினைத்து அவள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அவளை இயேசுவை கண்டாள். அல்லேலூயா, அவளை இயேசுவை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். ஏன் அறியல் தெரியுமா உங்களுக்கு? இயேசு ஏன் இந்த மகதலேனா மரியாள் அறியல் தெரியுமா? உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக இயேசுவினுடைய சாயல் வேற, உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமை வேற. அல்லேலூயா. அதனால்தான் சீஷர்களை கூட்டிக்கிட்டு ஒரு முறை மலைக்கு போனாரு. போய் நின்னுட்டு இயேசு மறுரூபமாகி காட்டினாரு. உடனே பேதுரும் யோவான் யாக்கோபும் நின்று தடுமாறுறாங்க. ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், ஆண்டவரே மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், எல்லாருக்கும் ஒரு கூடாரம் கட்டி நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து இங்கே இருப்போமா அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்களா, இயேசுவின் மறுரூபமாகுதல், இயேசுவின் உயிர்த்தெழுதல், இயேசுவின் மகிமையுள்ள பிரசன்னம், இயேசுவின் மகிமையுள்ள ஆளுகை வேற. அழுகிற ஒரு தேவ பிள்ளை இயேசுவின் மகிமையை காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு என்பதை அவள் அறியாதிருந்தாள்.
உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமையில் வாழுவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையில் வாழுவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரசன்னத்தில் வாழ்வோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆளுகைக்குள்ளாக வாழ்வோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரசன்னத்தில் வாழ்வோம். இயேசுவின் ஆளுகைக்குள்ளாக வாழ்வோமாக. ஒரு அல்லேலூயா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லலாமா? அல்லேலூயா, ஆமென். இத்தனை காலம் இயேசுவை நன்கு அறிந்த மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நிற்கும் போது இயேசு என்கிற அடையாளம், அதற்கு பிறகுதான் இது இயேசு என்று அவள் அறிந்து கொண்டாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். யார் தேவ சமூகத்தில் அழ விரும்புகிறீர்களோ உயிர்த்தெழுதலின் சாயல் உண்டாகும். அல்லேலூயா. சத்ருவானவன் அவகாசத்தை சொல்லி குழி தோண்டி புதைத்து வைத்திருக்கிறதெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆளுகையோடு இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில சில உயிர்த்தெழுதல் அனுபவத்தோடு அடக்கி, ஆமென், சத்ருவினால் முடக்கி வைத்திருக்கின்ற சில ஆசீர்வாதங்கள் உயிர்த்தெழுதலின் மகிமையோடு இன்று சபையில நம் குடும்பங்களில நிறைவேறுகின்ற ஒரு ராத்திரி இது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் செய்த உபகாரத்தை நினைச்சு, ஆமென், அவளால் சும்மா இருக்க முடியல. அவள் அதிகாலை இருட்டோடு எழும்புகிறவள், அவள் கர்த்தருக்காக ஓடுகிறவர்கள், அவள் தேவனை பார்க்க வேண்டும் என்று அழுதவள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 அனுபவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நேரம் சென்று கொண்டிருக்கிறபடியினால நான் முடித்துக் கொள்ளுகிறேன். இந்த முதலாவது வாசித்ததான அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 103:2 ஒருவர் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 7 பிசாசுகளை தனக்குள்ளாக இருந்து துரத்திய இயேசுவை அவள் மறவாமல் அவர் செய்த உபகாரத்தை நினைத்து, ஆமென், அந்த இயேசுவை பார்க்கும்படி அதிகாலை இருட்டோடு எழும்பினாள். அந்த இயேசுவை பார்க்கும்படி அவள் ஓடினாள். அந்த இயேசுவை பார்க்கும்படி அவள் நின்று அழுது கொண்டிருந்தாள். இந்த 3 பக்குவங்கள் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கும் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர்களால் பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் எழுப்பி நிற்கலாம். எல்லோரும் இப்படி கொஞ்ச நேரம் எழுப்பி நிற்கலாம். எல்லோரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று எல்லோரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போறோம். ஹalleluya, praise the Lord, praise the Lord, hallelujah, thank you Lord, thank you Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord, hallelujah. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Hallelujah. கொஞ்சம் வாயை திறந்து, நீங்க எனக்கு நிறைய உபகாரம் செஞ்சீங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க ஒருபோதும் தீமை சுமந்து தூங்கலாம் எல்லாம் நினைக்கலையே. அப்படி நீ தூங்கினா அந்த உபகாரத்தை நீ நினைக்கலன்னா இயேசுவை பார்க்க முடியாது. அவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அவருக்காக நீ ஓடாம எனக்கு கிடைத்த சௌகரியங்கள் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால், அவருடைய சமூகத்தில் திறப்பில் நின்று கண்ணீர் விட்டு அழாம இருந்தா அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை நீ காண முடியாது. ஹalleluya. ஓ நன்றி 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 நன்றி. ஈமைனர் ஹalleluya, நன்றி. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லேலூயா, அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அந்த மகதலேனா மரியாள் தேடி வருகிறாள். அவளுடைய முகம் நோக்கி பார்த்து அவள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை அறிந்து அவள் கைவிடப்படவில்லை. நம்பி அவரை நம்பி வந்த அவளை அவர் மறந்ததில்லை.
அந்த இயேசு இந்த ராத்திரி வேளையில நம் பக்கத்தில் நிற்கிறார். என் மகளே, என் மகனே, என் மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரமென்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரமென்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எல்லாரும் கரங்களை தட்டி, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா. ஆமென். ஓ ஹalleluya. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே.